ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனல்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்தை நான் ஸ்பாய்லர் இல்லாமல் சின்னதாக ஒரு கதையாக இந்த படத்தை சொல்லிடுறேன். ஒரு 4 பேர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஸ்பேஸுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த காஸ்மிக் ரேஸ்லாம் பட்டு ஒரு 4 விதமான ஒரு பவர்ஸ் 4 பேருக்கும் கிடச்சிருது. அதுக்கப்புறம் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த ஒரு வில்லன்ஸ்களெல்லாம் அடித்து ஒரு ஃபேமஸான ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஹீரோஸாக இந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் இன்விசிபிள் உமன் அந்த 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அவன் தான் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸு. அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பவர் கிடச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில்வர் சஃபர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருது. அவங்க இந்த மாதிரி உங்கள் பிளானட்டை ஒருத்தன் அழிக்க வரான், இந்த ஹர்த்தோட பவர் அவன் கன்சியூம் பண்ண வரான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, யார் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தடுத்தாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணானுங்க பாருங்க, ஐயோ தாங்கவே முடியலங்க. படத்தையே மொத்தமாக நெட்டில் விட்டாங்க மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அதாவது நம்ம மார்வல் ஸ்டுடியோஸு. ஏன்னா ஒரு ப்ரோமோவாக இருக்கட்டும், ஒரு ட்ரெய்லராக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ட்ரெய்லர், செகண்ட் ட்ரெய்லர், ஃபைனல் ட்ரெய்லர்னு 3 ட்ரெய்லர் விட்டு அதுக்கப்புறம் ப்ரோமோஸ்லேயே நிறைய சீன்ஸை விட்டாங்க. ஸோ படத்தை ப்ரோமோ ட்ரெய்லர் இல்லாமல் போய் படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ப்ரோமோஸை முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா, மார்வல் படமே நீங்கள் இந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இந்த சீரீஸ் பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸுன்ற பேரில் நிறைய சீரீஸ் வார வாரம் விட்டுறானுங்க. அயன் ஹார்ட்டுன்னு இருக்கட்டும், இல்லைனா டேர் டெவில், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு சீரீஸாக இருக்கட்டும், நிறைய படங்கள், தண்டர் போல்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணவே வேணாம். ஒரு ஸ்டாண்டலோனான ஒரு நீட்டான படத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நீங்கள் எந்த படத்தோட கனெக்ஷனும் இல்லாமல் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் இருக்கும். அது அடுத்த படத்துக்கான லீடாக தான் இருக்கும் தவிர இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. ஒரு MCU ஃபேனாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக கூட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த படத்தை ஸ்டாண்டலோனான ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. எப்படி நம்ம சூப்பர்மேன் இப்போ புதுசாக எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தை ஒரு சூப்பரான படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வைடர் ஆடியன்ஸை இந்த படம் கவர் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸும் சும்மா போய் படம் பார்த்தா கூட அவங்களுக்கு புரியும், பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் VFX சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேற லெவலாக எங்கேயுமே தட்டுப்படாமல் இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ்க்கு நான் வரேன். ஃபோர்த் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இந்த ஸ்டோரி ஒரு பயங்கரமான ஸ்டோரி அப்படின்லாம் இல்லை, காமிக் அக்யூரேட்டாக இந்த படத்தை கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு நெகட்டிவ் இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, VFX எல்லா இடத்துலையும் சூப்பராக பண்ணாங்க. ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் சில குழந்தைங்களாம் இருக்கும் போது அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் VFX பண்ணியிருக்காங்க. அந்த தலை மட்டும் துண்டாக தெரியுது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, கேலக்டஸ் உங்களுக்கே தெரியும், ப்ரோமோவில் எல்லாத்துலேயும் விட்டுருக்காங்க. ஸோ கேலக்டஸ்ன்றவன் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பிடிக்கிறதுக்காக வரான். அவன் என்ன பண்ணுறான்றது தான். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் தரும். ஏன்னா சாதா ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே பயங்கர சவுண்டியாக, பயங்கர ஜெய்ஜாண்டிக்காக இந்த கேலக்டஸ்ன்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரை பார்க்கறதுக்காகவே நீங்கள் ஐமேக்ஸில் 500 ரூபா கொடுத்துட்டு போகலாம், வர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஐமேக்ஸில் பார்க்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா ஸ்க்ரீனே பயங்கர பெருசாக இருக்கிறதுனால அந்த ஐமேக்ஸுன்ற ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலே நம்ம இந்த படத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஐமேக்ஸில் பார்த்தே ஆகணும். ஸோ இந்த படத்தில் வில்லன் கேலக்டஸ் அவனை ரொம்பவே பயங்கரமாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப க்ரீப்பியாகவும் காமிச்சிருக்காங்க. அவனை பார்த்தோன்னே ஐயோ இவங்க 4 பேர் இவனை எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் வந்தது. ஸோ கண்டிப்பாக கேலக்டஸ்ன்ற ஒரு கேரக்டருக்காகவே இந்த படத்தை பார்த்துடலாம். ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் உள்ள இந்த படம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் செட் ஆகும், எல்லாருக்குமே செட் ஆகும். இந்த படத்தில் அடல்ட் சீனுன்னு ஒன்றுமே இல்லை. ஒரு 2-3 கிஸ் சீன் வரும்.
அதுவும் வந்துட்டு ஒரு அந்த ஸ்டோரியோட போகும்போது உங்களுக்கு வந்துட்டு அது எரிச்சலாகவே மூட்டாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து எமோஷன்ஸ் வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலி பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த அம்மாவும் பையனும் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், அது வந்துட்டு நமக்கு வந்து நல்லாவே வந்துட்டு ரீச் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு இந்த படத்தில் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் தான் ஒரு ஃபன்னுக்காக பண்ணியிருக்காங்க. பட் மிட் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு இந்த படத்தில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ தரமான செயல். மார்வல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமாக வந்துட்டு இவ்வளோ ஃப்ளாப்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு அப்சல்யூட் இதாண்டா சினிமா அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 வாட்டி பார்த்தா தான் அந்த படம் வந்துட்டு கொஞ்சமாச்சு நமக்கு அது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபார்ம்லாம், அப்புறம் என்னென்ன ஷிப்ஸில் அவர் பாட்டுக்கு இங்கே வருவார், அங்கே போவார், அந்த மாதிரி வந்துட்டு ஸ்பேஸில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு அந்த விஷயத்துக்காக பார்க்கலாம். இந்த படத்தில் வந்துட்டு 4 பேர் இருக்காங்களே, 4 பேரில் வந்து நான் வந்துட்டு யார் யார் என்னென்ன ரேட்டிங்ஸில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல பொட்டன்ஷியல் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சூ ஸ்ட்ராம், அதாவது நம்ம இன்விசிபிள் உமன், அவங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்துட்டு அந்த ஃபயர் டார்ச் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, ஃபயர், அவர் வந்து செம்மையாக இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு எவால்வ் பண்ணி இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து இந்த திங் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பராக காமிக்கலாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு கேரக்டர் தான், பட் அவரை வந்து காமெடியாக இந்த படத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ திங்கோட கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது. ஃபோர்த்து தான் நம்ம ரீட் ரிச்சர்ஸ், பெட்ரோ பாஸ்கல். அவர் வந்துட்டு என்னதான் ஒரு மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப எமோஷனல் பார்ட்டாக இந்த படத்தில் வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் வந்துட்டு அவரோட பவர் வந்து எக்கச்சக்கமான ஒரு பவர், ரிச்சர்ஸ்ன்ற பவர். பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்துட்டு அவரோட பவர் வந்து அவ்வளோ யூஸே பண்ணல. எதுக்கு அந்த மாதிரி காமிச்சாங்க அப்படின்னும் தெரியல. அதுவும் வந்துட்டு நம்ம பெட்ரோ பாஸ்கலை பார்க்கும்போது லாஸ்ட் ஆஃப் அஸில் வர மாதிரியே இருக்காரு. ரொம்ப வந்து பாவமாக சோகமாகவே இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவரோட பவர்ஸ் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கணும் அவருக்கு. ஆனால் வந்து அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மேஜரான பாசிட்டிவ். அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கும். விஎஃப்எக்ஸ்லாம் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பரபரன்னு போயிடுது. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் மூடை செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து வொர்த் வாட்சிங். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், தயவு செஞ்சு ஓடிடியில் பார்க்காதீங்க. ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறவங்க ஆஃப் அண்ட் கைஸ் வரப்பா.